ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எரேமியா துறவிலே போடப்படுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எரேமியா 37ஆம் அதிகாரத்திலையும் 38ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா ராஜாவை பார்த்து அவர் பாபிலோன் ராஜா கிட்ட சரண் அடையணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமா கலகம் செய்றார். அப்போ பாபிலோன் ராஜா யூதா தேசத்துக்கு விரோதமா வந்து யூதா தேசத்தை முழுசுமா முற்றுகை போடுறார். அவங்க யூதா தேசத்தை முழுசு முற்றுகை போட்டதால கர்த்தர் எரேமியா கிட்ட எச்சரித்தது மாதிரியே ஜனங்களுக்கு ஆகாரம் எதுவும் வாங்க கிடைக்காம தேசத்துல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம எகிப்து தேசத்து பார்வோன் கிட்ட உதவி கேட்கிறார். உடனே பார்வோனின் சேனைகளும் யூதா தேசத்துக்கு உதவி செய்யறதுக்காக எகிப்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ கர்த்தர் எரேமியா கிட்ட, நீ போய் சிதேக்கியாவை பார்த்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக புறப்பட்ட பார்வோனின் சேனைகள் பின்வாங்கி அவங்களோட தேசமாகிய எகிப்துக்கே திரும்ப போயிடுவாங்க. பாபிலோனியர்கள் நிச்சயமா இந்த நகரத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணி அதை அக்னியிலால சுட்டரிப்பாங்க. இந்த நகரத்துல இருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் சாவான். ஆனா பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து பாபிலோன் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறவன் எவனோ அவன் உயிரோட இருப்பான்னு கர்த்தர் சொல்கிறார்னு சொல்றார். பார்வோனின் சேனை யூதா தேசத்துக்கு உதவி செய்ய வந்திருக்கிறது என்கிற செய்தியை பாபிலோன் ராஜா கேள்விப்பட்ட உடனே அவர் தற்காலிகமா எருசலேமை விட்டுக்கிட்டு பார்வோனின் சேனையோட யுத்தம் பண்ண கிளம்புறார். ஆனா கர்த்தர் எரேமியா கிட்ட சொன்ன மாதிரியே பார்வோனின் சேனை பாபிலோன் சேனையோட யுத்தம் பண்ணாம பின்வாங்கினது. அந்த நேரத்துல எரேமியா எருசலேம்ல இருந்து பென்யமின் தேசத்துக்கு போயிருந்தப்போ காவலாளர்களின் அதிபதியா இருந்த எரியா அப்படிங்கிற ஒருத்தர் எரேமியாவை பார்த்து, நீ பாபிலோனியர்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் கிளம்புறன்னு சொல்லி அவரை பிடித்து பிரபுக்கள் கிட்ட கொண்டு போறார். அந்த காலகட்டத்துல ராஜாவோட சம்பிரதி யோனத்தான் அப்படிங்கிற ஒருத்தரோட வீடு சிறைச்சாலையா மாற்றப்பட்டிருந்தது. அந்த பிரபுக்கள் எரேமியா மேல ரொம்ப கோபம் அடைந்து அவரை அடித்து அவரை யோனத்தானுடைய வீட்டுக்கு அடியில ஆழமான பள்ளத்தில் இருக்கிற ஒரு அறையிலே போடுறாங்க. எரேமியா அந்த சிறைச்சாலையிலே ரொம்ப நாள் இருக்கிறார். இதுக்கப்புறம் சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை அவரோட வீட்டுக்கு ரகசியமா வரவழைத்து அவரை பார்த்து, கர்த்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது வார்த்தை வந்திருக்கிறதான்னு விசாரிக்கிறார். அதுக்கு எரேமியா, நீங்க நிச்சயமா பாபிலோன் ராஜா கையில ஒப்பு கொடுக்கப்படுவீங்கன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க என்ன சிறைச்சாலையில அடைக்கிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? இப்பவும் நான் உங்ககிட்ட ஒரு மன்றாட்டு வைக்கிறேன். என்னை தயவு செய்து திரும்பவும் யோனத்தானுடைய வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம். நான் அங்க போனா செத்து போயிருவேன்னு சொல்றார். அப்போ சிதேக்கியா ராஜா எரேமியாவை காவற் சாலையின் முற்றத்திலே வைக்கவும் நகரத்திலே அப்பம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தினமும் ஒரு அப்பத்தை வாங்கி கொடுக்கவும் கட்டளை கொடுக்கிறார். அப்படியே எரேமியாவும் காவற் சாலையின் முற்றத்திலே இருக்கிறார். எரேமியா பாபிலோன் ராஜாவுக்கு அடிபணியணும்னு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கேட்ட ராஜாவோட பிரபுக்கள்ல கொஞ்சம் பேர் ராஜாவை பார்த்து, இந்த மனுஷன் நிச்சயமா கொல்லப்படணும். இவர் இந்த நகரத்துல மீதியா இருக்கிற வீரர்களையும் அதைரியப்படுத்துகிறார். இவர் இந்த தேசத்தோட நன்மையை நாடாம இந்த தேசம் அழிக்கப்பட்டு நம்முடைய ஜனங்கள் அழிந்து போகிறதையே விரும்புகிறாருன்னு சொல்றாங்க. அதுக்கு சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்க கைகள்ல இருக்கிறான். நீங்க அவனுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த பிரபுக்கள் எரேமியாவை பிடித்து அவரை கயிறுகளால இறக்கி ஒரு துறவிலே போடுறாங்க. அந்த துறவிலே தண்ணீர் எதுவும் இல்லாம வெறும் சேறு மட்டும் இருந்தது. எரேமியா அந்த சேற்றுக்குள்ளே புதைந்தார். எரேமியா அந்த துறவிலே போடப்பட்டதை ராஜாவோட அரண்மனையில இருந்த எத்தியோப்பியனாகிய ஏபேத் மெலேக் அப்படிங்கிற ஒரு பிரதானி கேள்விப்படுகிறார். ஏபேத் மெலேக் சிதேக்கியா ராஜா கிட்ட போய், உங்களோட பிரதானிகள் செய்யற இந்த காரியம் நல்லதில்ல, அவர் இந்த துறவிலே பட்டினினாலே செத்து போயிடுவார்னு சொல்றார். அதுக்கு ராஜா அவரை பார்த்து, நீ உன் கூட 30 பேரை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா போய் எரேமியா தீர்க்கதரிசியை அந்த துறவில இருந்து தூக்கி விடுன்னு கட்டளையிடுறார். உடனே ஏபேத் மெலேக் ராஜா சொன்ன மாதிரியே 30 பேரை கூட்டிக்கிட்டு கிழிந்து போன பழைய புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து அதை கயிறுகளோட இறக்கி எரேமியாவை பார்த்து, இந்த பழைய துணிகளை உன் கைகளுக்கு கீழே கட்டிக்கொள். நாங்க உன்னை இழுக்கும் போது இந்த துணிகளை உன்னோட கைகளுக்கு இடையே அடக்கி வைத்துக்கொள். அப்போ அந்த கயிறுகள் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்றார். அப்படியே எரேமியாவும் செய்யறார். அப்போ எரேமியாவை அவங்க கயிறுகளால தூக்கி அவரை துறவுல இருந்து வெளியில எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் எரேமியா ஆலய பிரகாரத்துல இருக்கிற காவற் சாலையின் முற்றத்திலேயே தங்குறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.